திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பள்ளியும் சூறையாடப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து நேரலையில் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் இளவரசன். 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. தற்போதைய நிலை என்ன? கண்டிப்பா மனிஷா, அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரில் உள்ள ஸ்ரீ குரு வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. நேற்று 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளியினுடைய தாளரனுடைய கணவர் பாலியல் சீண்டல் கொடுத்ததாக பெற்றோரிடம் அந்த பள்ளி மாணவி புகார் அளித்ததை அடுத்து பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்திருந்தனர். பள்ளியில் புகார் அளித்த நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தவர்கள் அதிர்ச்சிக்குள்ளானர். அந்த வகுப்பறையில் பள்ளியின் மாணவி அருகில் வசந்தகுமார் என்பவர் குழந்தையிடம் பாலியல் சீண்டல் பண்ணதை தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் இந்த பள்ளியை அடித்து நொறுக்கினர். அதாவது நம்மளது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இப்பொழுது அந்த மணப்பாறையில் உள்ள ஸ்ரீ குரு வித்யாலயா வித்யாலயா பள்ளியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நேற்று இரவு தான் நேற்று மாலை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு சிசிடிவி காட்சியை பார்த்ததுக்கு பிறகு வெகுண்டு எழுந்த பெற்றோர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் பள்ளியை அடித்து நொறுக்கினர். பள்ளியினுடைய கண்ணாடி ஜன்னல் ஆகியவை அடித்து நொறுக்கப்பட்டு அலங்கோலமாக கிடக்கும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே சேர் உள்ளிட்ட கீழே உள்ள அனைத்து பகுதியுமே அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இரவு இந்த பகுதியில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது மட்டும் இல்லாமல் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் அளவு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உரிய நிவாரணம் உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சியை தான் நாம் நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு உள்ள பூந்தொட்டியிலிருந்து கதவு ஜன்னல் உள்ளிட்டவைகளும் அது மட்டும் இல்லாமல் கார், அதாவது இங்கு உள்ள 2 கார், அந்த பள்ளியின் உரிமையாளருக்கான கார் ஆகியவற்றையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனால் இங்கு மிகப்பெரிய பள்ளிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் இன்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று மாணவர்கள் யாரும் வரவில்லை. அதே சமயத்தில் +1 +2 படிக்கும் மாணவர்களுக்கு இன்று மாதிரி செய்முறை தேர்வு இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில மாணவர்கள் ஏராளமானவர் பள்ளிக்கு திரும்பி செல்லும் காட்சியை பார்க்க முடிகிறது. மணப்பாறை போலீசார் இங்க முழு பாதுகாப்பில் இந்த பகுதியில் போடப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மாணவர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து பள்ளிக்கு வருவதும் அதற்கு பிறகு பள்ளி விடுமுறை என்பதால் மீண்டு செல்வதும் இருக்கிறாங்க. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில இந்த பகுதி முழுவதுமே போலீசார் முழுக்க இருக்கின்றனர். அதாவது இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஒரு அசம்பாவிதம் போல இந்த தனியார் பள்ளியை நேற்று இரவு மாணவியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களும் அடித்து நொறுக்கி தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதி பதற்றமாக இருக்கும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிலையை காண முடிகிறது. நம்ம ஒளிப்பதிவாளர் இந்த பகுதியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது திருச்சி மாநகரில் மணப்பாறைப்பட்டி சாலையில தான் இந்த ஸ்ரீ குரு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஏராளமான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் நிலையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு கொடுத்த பாலியல் சீண்டலால் தான் தற்பொழுது சம்பவம் வெளியே வந்துள்ளது. இதே போல இன்னும் வேறு யாருக்கும் பாலியல் சீண்டல் நடந்துள்ளதா என்பது குறித்தும் மணப்பாறை போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கும் நிலையில இந்த பகுதியை சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் இங்க இருக்காங்க. மேடம் வணக்கம். இப்ப நீங்க இந்த பகுதியில் இருக்கீங்க, உங்க பள்ளியில ஸ்கூல் படிக்கிறதா, என்ன நடந்தது அதை பத்தி சொல்லுங்க. சார், நாங்க இப்பதான் வரோம் ஸ்கூலுக்கு விடுறதுக்காக. இப்ப எல்லாரும் போலீஸ் எல்லாம் நிக்கவும் தான் எங்களுக்கு தெரியும். இப்படி 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாமே பயமா இருக்கு. இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. நானும் 2 சின்ன பொண்ணுங்க தான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இது ரொம்ப தண்டிக்கக்கூடியது. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும். இப்ப மணப்பாறையில இதே மாதிரி தனியார் பள்ளியில ஒரு பாலியல் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பொதுமக்கள்லாம் இவ்வளவு ஆதங்கப்பட்டிருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசு தக்க படம் நடத்தணும். அவங்களுக்கு தண்டிக்கணும். அவங்களுக்கு தனியத்தை கொடுத்து தண்டிக்கணும். அவங்க பள்ளிக்கூட ஸ்கூல் உடனே பிணையம் இல்லை. அவங்களும் தனியும் தண்டிக்கணும். தண்டிக்கணும். ரொம்ப கொடூரமா இருக்கு. இங்க மணப்பாறை இப்படி இருக்கு. என்ன பப்ளிக் இப்படி இருக்கு? என்ன அர்த்தம்?
அதாவது ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பாலியல் சம்பவ பள்ளி மாணவிக்கு ஏற்பட்ட தற்கொலையில் வந்து அந்த பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டது. இதே போல தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி ஆசிரியரே வந்து பாலியல் சீண்டல் ஏற்பட்டதால் இதே இருக்கு. தமிழகத்தில் வந்து பெரும்பாலும் வந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இந்த பாலியல் சீண்டல் என்பது தொடர்ந்து தொடர்கதையாக வரும் நிலையில வந்து இதற்கு பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் இந்த கோரிக்கையா இருக்கு. மற்றும் ஒரு நம்முடைய இணைந்திருக்கப்ப ஐயா, இங்க என்னதான் நடந்தது? பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. எங்க அண்ணன் பிள்ளை சார், இப்ப நடந்தது எங்க அண்ணன் பிள்ளை சார், இங்க தான் சார். ஆனால் பாதுகாப்பு தான் அனுப்பிச்சி விட்றோம், நல்ல மாதா குருன்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம், நல்லபடியாக நடக்குன்னு அனுப்பிச்சி விட்றோம். இந்த மாதிரி பண்ணது உங்களுக்கு தெரியாது சார். எங்கள் அண்ணன் பிள்ளை சார், இந்த நடந்தது எங்கள் அண்ணன் பிள்ளை சார், எங்கள் பிள்ளை சார். இது நடந்தது தான். இது நல்லபடியாக நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை நடக்கணும் சார். இப்ப 5 பேரை வந்து பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து கைது பண்ணு சொல்றாங்க. இந்த அரசு இப்படி நடவடிக்கை எடுத்துன்னு இல்ல, பள்ளி மாணவர்களும் உங்க குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறதுல வந்து இன்னும் அச்சமா இருக்கா, எப்படி நீங்க பாக்குறீங்க? அச்சமா தான் இருக்கு சார், அச்சமா தான் இருக்கு சார், அச்சமா தான் ஸ்கூலுக்கு அச்சமா இருக்கு. ஏன் இதாகி போச்சு சார். ஆனால் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி நல்ல வழியாக நடவடிக்கை எடுக்கணும் சார். மிக்க நன்றி. அதாவது முனிசா, இவருடைய கோரிக்கை கேட்டிருப்பீங்க. அதாவது திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை பகுதியில் மணப்பாறை நகரில் இருக்கிற இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில தான் இந்த பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. அதாவது 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் சம்பவம் வந்து தற்பொழுது வெளியாகி உள்ளது. இதே போல இன்னும் பல மாணவிகளுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்தும் வந்து மணப்பாறை போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் நள்ளிரவு வந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து தங்கள் ஆதங்கத்தை வந்து பள்ளியை முற்றுகையிட்டு தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என போராடினார். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டது. சம்பவத்திற்கு வந்த திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ ராங்கரத்தினம் வந்து உடனடியாக பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து வந்து அப்போது போராட்டம் கைவிடப்பட்டது. இருந்த போதிலும் இன்னும் ஒருவர் வந்து கைது செய்யப்பட வேண்டி உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பரபரப்பாக உள்ளதால் மணப்பாறை இந்த பள்ளியின் தனியார் பள்ளி முன்பு வந்து போலீசார் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து அலுவலர்கள் ஆய்வுக்கு வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதி மணப்பாறை பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதாவது தனியார் பள்ளியில பள்ளி மாணவிக்கு பாலியல் சீண்டல். இதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் வந்து தனியார் அரசு பள்ளி மாணவிகளுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடந்துள்ளது. அதில் அந்த மாணவி வந்து கர்ப்பம் அடைந்ததாக கூறப்படும் நிலையில வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வந்து பள்ளி மற்றும் தனியார் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் வந்து இதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதை தான் தற்பொழுது வெட்ட வெளிச்சமாகிறது. இனிமேலாவது தமிழக அரசு ஒரு விழிப்புணர்வோடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மணப்பாறை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மோனிசா. இளவரசன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.